India's finest audio wearable brand, starting at 999. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைன் இருக்கும், இங்கிலீஷ் பேயா, தெலுங்கு பேயா, மல்லு பேயா, இல்லை பச்சை தமிழம் பெற்ற பேயான்னு இருக்கும். அது கடைசியில் வச்சாரு பாருங்க, பச்சை தமிழம் பெற்ற பேயா அப்படின்னு. அதான் அழகான ஒரு பேயை கொண்டு வந்து I think more than என்னோட acting, you should see Dharan's acting and அவரோட dance. ஆமா. I think he's done a brilliant job and very very well, like you've danced very well. I really liked it and super expressions கொடுத்திருக்காங்க. So ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கேரி மொமெண்ட்ஸ் உங்களோட லைஃப்ல ஏதாவது இருந்திருக்கா? எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருங்க சொல்லியிருக்காங்க. என் ஸ்டூடியோவே சொல்லியிருக்காங்க. என் ஸ்டூடியோ this studio நீங்கள் ஏதாவது இப்போ எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போவே ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துடலாம். மேம், we are ready to share. I don't, you think I can sing? Look at my voice. I can't even talk like. What a sweet voice, man. Yeah, I know. Have you heard Dua Lipa's voice? Have you heard the Billie Eilish voice? இப்படி தான் இருக்கும். இந்த சாங்கை வந்து ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ளே இந்த சாங்கை வந்து பண்ணுறது ஆக்சுவலி இட்ஸ் குவைட் ஹார்ட். கிட்டத்தட்ட ஒரு 20 பேய் கேரக்டர்ஸ் எல்லாமே கான்ஜரிங், ஆனபிள். ஸோ ஒரு லைனுக்கு ஒரு பேய் காட்டுவோம். What do you think about காதல்? about காதலா? காதல் காதல் ஒரு செம்ம படங்க. பரத் சார் அழகா நடிச்சிருப்பாரு, சந்தியாவும் செம்மையா நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட பேய் காதல் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம், நீங்க இந்த பேய் காதல்ல கமிட் ஆனது ஒரு தப்பான டிசிஷன் மேம். ஏன்? ஒரு ராங் டிசிஷன். Why? உங்களை வந்து நாங்கள் கோஸ்டா பார்த்தா கூட நாங்கள் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணுவோம் மேம், பயப்பட மாட்டோம். அதனால தான் சொன்னது வந்து ஒரு ராங் டெசிஷன் அப்படின்னு சொல்லி. இது யாரோட ஐடியா மேம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் டைரக்டர் இன்டைரக்டாக திட்டுறீங்க. ஐ மீன், நான் மேமை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மேமை நாங்கள் எப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துருக்கோம். இது ஐ திங்க் இட் வாஸ் த ஸ்கிரிப்ட். அந்த இது டைரக்டரோட ஐடியா தான். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது டைரக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஏஞ்சலிக் கோஸ்ட் வேணும். அதுதான் மேம். இப்போதான் கரெக்டாக அது மேட்ச் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் தான் மேம் கன்ஃபார்ம். ஏஞ்சலிக் கோஸ்ட் அப்படின்னா அது மேம் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹோல் செட்டப் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ that is the reason we thought that okay, let's try it and let's do it. Song கேட்கும்போது very good track, nice beats Dharan has given. மேம், ஏதோ நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு மேம். ஒன்றும் புரிய மாட்டேங்குது மேம், நீங்கள் பேசுறது ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்கு மேம். இந்த சாங்கில் ரொம்ப அழகாக பேயாக வந்திருந்தீங்க. நீங்களும் ஒரு க்யூட்டஸ்டான ஒரு பேயாக தான் இருந்தீங்க. ஸோ எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பேய்னா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பேய் படம் நிறைய பார்ப்பேன். ஸோ நான் வந்துட்டு செட்டுக்குள்ளே வரும்போதே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது காஞ்சரிங் பேய் தான். அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. அதனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பண்ணுறதுக்கு. வேற யாரை பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு உங்களுக்கு? ஒன்லி காஞ்சரிங் மேம், நான் சொல்லலை, only Conjuring. ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த பேய் கெட்டப்லாம் போட்டுட்டு லைக் நம்ம ஒரு ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? என்கிட்ட நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஓகேவா பரவாயில்லையா இருந்துச்சு. எதனால நர்வஸாக இருந்தீங்க? ஏன்னா அது நான் வந்துட்டு இந்த கேமராலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி ஆச்சு. பேக் டு பேக் ஹிட் சாங்ஸோடய உங்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு வாட்டியும். ரொம்ப ஹாப்பி. இது உங்களோட ஸ்டைலில் இருந்து கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இந்த பாயிண்டில் தோணுச்சு? இது அதான் பேய் காதல் அப்படின்றது வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைரக்டர் வந்து என்னோட ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர். ஸோ நாங்கள் படங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணோன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சரி, இப்படி ஒரு சாங் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். என்ன பாட்டுன்னா பேய் காதல்னாரு. ஸோ சரி, ஓகே, பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சி பேய்க்கு என்ன காதல் என்ன இது அப்படின்னு யோசிச்சு அப்புறம் வந்து எல்லா பேய் பேரும் சொன்னார். ஸோ அப்படியே சரி, ஓகே, ஒரு பாட்டு ஒன்று பண்ணி ஈஸியாக இருக்குமே, ரைம்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக ரைம்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம்னு இந்த பாட்டில் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவரே ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பாட்டில் ஒரு பேயை பற்றி. ஸோ நம்ம என்னென்னா ஒன்று டியூனுக்கு அதை பண்ணணும், இல்லாட்டி அவர் கொடுக்குற லிரிக்கு நம்ம டியூன் பண்ணணும். ஸோ சரி, நம்ம ரெண்டுமே வேணாம், ஒரு நல்ல பீட்டை மட்டும் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம்
அப்படின்னு சொல்லி ஒரு பீட்டை மட்டும் கொடுத்தேன். சரி ஓகே இந்த ஃபீல் நல்லா இருக்குது, எல்லாம் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் சரி அவர் லிரிக் அப்படியே எழுத ஆரம்பித்தார். நானும் ஒரு டியூனை கொடுத்தேன். ஸோ சாங் ஜஸ்ட் ஹேப்பன் இன் நோ டைம். அது அப்படியே டக்கு டக்குன்னு ஏதோ பண்ணிட்டோம். நாங்களாவே நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணிட்டோம். மக்கள் கருத்து இப்போ நல்லா இருக்குன்னு தானே வருது? இல்லை அது இல்லைன்னு சொல்லலை, நல்லா வரணும். ஷாக் ஆயிடுச்சு சார் திடீர்னு. இன்னும் இவ்வளோ ஃப்ராங்காக ஒத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இல்லை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான், ஆனால் நாங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணோமே, அதை நினச்சா கொஞ்சம். தரன் பிரதர் தொட்டதெல்லாம் இப்போ ஃபெயிலியர் ஆனதில்ல, எல்லாமே ஹிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சாங் ஹிட்டு தான் பிரதர். தேங்க்யூ. ஆனால் லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இல்லை ஸோ அந்த ரெக்கார்டிங் செக்ஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஆமாம், ஏன்னா எல்லா பேய், அதுவும் எல்லாம் இன்டர்நேஷ்னல் பேய்ங்க. நாங்கள் யோசித்தது எதுவுமே நம்ம தமிழ் பேய்னா மோகினி பேய், அதுவும் பாட்டில் இருக்காங்க. காஞ்சனா அரண்மனையெல்லாம் மறந்துட்டேன். ஆமாம், அது காஞ்சனா அரண்மனை கொண்டு வரலாம். நம்ம டேரக்டர் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் டேரக்டர்னால இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைன் இருக்கும், இங்கிலீஷ் பேயா, தெலுங்கு பேயா, மல்லு பேயா, இல்லை பச்சை தமிழம் பெத்த பேயான்னு இருக்கும். அது கடைசியில் வச்சா பாருங்க, பச்சை தமிழம் பெத்த பேயா அப்படின்னு. அதான் அழகான ஒரு பேயை கொண்டு வந்து. ஸோ அதுதான். ஸோ ஜாலியாக இருந்தது இந்த பாட்டு ஒர்க் பண்ணுவோம். லிரிக்கல் ஒரு சாங். ஸோ இவங்க ஆனபெல்லாக வருவாங்க. ஸோ ஆனபெல்னால் அந்த பெல் அடிச்சுட்டு இது உள்ளே போகிற மாதிரி. ஸோ அது கேரக்டர்ஸ், இதில் மெயினாக கேரக்டர்ஸ். அதில் நாகேஷ் சாரோட கிராண்ட்சன் நடிச்சிருப்பார் பிஜேஷ்னு. அவர் அழகாக ஒரு பக்கம் பயந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி இந்த கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் தே மேட் த சாங் மோர் காமிக்கல் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் எழில்னு இன்னொன்று கேரக்டர் ஒருத்தர். இவங்கெல்லாம் தான் வந்து தே மேட் த சாங் ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸோ நைஸ். அதில் வந்து அவங்க நடிக்கும்போது அதை நீங்கள் சொன்னீங்களே, பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்கள பார்த்த உடனே நானே நிறைய பேருங்கிட்ட அந்த சாங்கை ஸ்டூடியோவில் இதெல்லாம் போட்டு காமிக்கும்போது, இது எப்போ அவங்க வந்த புதுசில் எடுத்த பாட்டு அந்த மாதிரி இன்னும் அதே மாதிரி இருக்காங்களே சோனியா அவங்கள சொல்லி. ஸோ எவ்ரிதிங் ஜஸ்ட் வெண்ட் ஆன் வித் த சாங். எனக்கு அந்த பாட்டில் ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல, நீங்கள் அவங்க கூட டான்ஸ் ஆனது. பர்சனல் காண்டு எனக்கு அது. இந்த பாட்டிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் பெயின் அதான். அது அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கான்ஜரிங் தான் பெரிய பெயின். அதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்ததை மறந்துட்டாங்க. இல்லை பிரதர், ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதில் ஒர்க்கிங் வித் சோனியா அகர்வால் மேம், ஸோ அது எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் லைக் நீங்களாம் எப்படி அவங்களோட எல்லா படங்கள்லையும் பார்த்து வளர்ந்த மாதிரி தான் நானும் அவங்களோட எல்லா படங்கள்லையும் பார்த்து. அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக சரண் பாரதி ரெயின்போ காலனி சும்மா டிவியில் போடும்போது பார்த்தேன். ஒரு சீனோ ஒரு இதுவும் வந்து த கேரக்டர் வுட் கேரிட். அவங்களும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி. அஃப்கோர்ஸ் வினோ டிரெக்டர்ஸ், லெஜெண்டரி டிரெக்டர் அதெல்லாம். பட் இவங்க ரெண்டு பேரும் கேரி பண்ண விதம் வந்து இட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த டைமில் என்னெல்லாம் நடந்தது, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலை. அந்த டைம் ஸ்கூல் டேஸ், நாங்களாம் எதுவுமே நினைக்கல, நீங்களாக தான் ஸ்கூல் டேஸ். அப்போ நம்ம கேட்ட பாடல் யுவன் சாரோட பாட்டு கேட்கும்போது நம்ம ஸ்கூல் கட்டடிச்ச டைமோ இல்லாட்டி இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இப்படி தான் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம் இதெல்லாம். ஸோ நவ் ஆக்சுவலாக நான் அதில் நடிக்கிற மாதிரியே இல்லை, என்ன ஒன் ஆஃப் த பேயாக தான் இருந்தேன். டைரக்டர் வந்து சரி கடைசியில் நீங்களே இதை ஒரு கேரக்டராக நடிங்கன்னு சொன்னால் எனக்கு அங்கே போய் தான் தெரியும். எனக்கு நான் வந்து ஐம் டூயிங் சம்திங் ஆக்சுவலி வித் ஹர். எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. பட் தென் அவங்களோட பண்ணும்போது ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஹூஸ் பீன் தேர் ஃபார் ஸோ இது அண்ட் ஸ்டில் ரூலிங் இது ஆக்டிங் வித் ஹர் இஸ் சச் அ ஐ ஃபவுண்ட் இட். எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் யா வாட் எல்ஸ் டு சே. நிறையா விஷயங்கள் இந்த பாட்டு மூலயமா, ஒரு சின்ன பாட்டு தான் பட் ஒரு படம் மாதிரி அது எங்களுக்கு. I think more than என்னோட acting, you should see Dharan's acting and அவரோட dance. ஆமா. I think he's done a brilliant job illa, and very very well, like you danced very well. I really liked it and super expressions கொடுத்திருக்காங்க. ஸோ மேம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஓகே சொன்னதுக்கான மெயின் ரீசன் என்ன மேம்? Main reason, definite friendship. I think for me, the producer Priya Anand, என்னோட best friend, அவங்க she dubs also for me. 7G அவங்க she is the voice for me always films la.
and her husband is Anand. Anand has directed it. Dharan is another dear friend. We've been friends for years, Ipo. So almost more than I think Priya, Anand, and Dharan. We all are friends for more than I think 15 years now. So this is the first time when Anand called me and he said, "Let's work together." Apo, it was exciting. More than a focus on work, I was more excited to work with my friends, and it was super fun. Nalla vandirukku, and shooting time it was. But one thing I have to say that as a director and we all as professionals, ange poit on the shot edukumbod everybody was professional. But other than that, we all were like friends, and we were working together as a family, as how we are. So it was super fun, and that was my main reason. Shari, okay, it is going to be fun, and let's do this. இந்த கோஸ்ட்டாக அதை மேக்கப் பண்ணி கெட்டப் பண்ணி நினச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ புதுசாக இருந்துச்சு? ஆக்சுவலி நான் பண்ணல, கோஸ்ட் மேக்கப் எல்லாம் பண்ணல. பட் என்னோட சுற்றி அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கோஸ்ட் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இட் வாஸ் ஸ்கேரி. ஏன்னா கோஸ்ட் மூவிஸ் பார்க்க மாட்டேன், ஐம் ஸ்கேர்ட். ஸோ ஆமாம், ஐ டோன்ட் வாட்ச் ஹாரர் மூவிஸ். ஸோ but yeah, or night shoot and then that kind of atmosphere, it was scary, but then everybody was around, and apona it wasn't that, but it was good experience. Nalla irundhudu, especially this one, Annabelle was the cutest ghost. She was with me throughout the shoot, so I had one cute little ghost with me throughout the shoot. எனி மெமரபிள் மொமெண்ட்ஸ் இருக்கா மேம் கூட? சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க வந்து நான் சொல்கிறேன் என்னோட மெமரபிள் மூமெண்ட் வித் Shraddha, I think on the sets. Moment I reached the sets and I was doing my makeup, அந்த மேக்கப் பண்ணும்போது நம்ம நார்மல் மேக்கப் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. Suddenly one small little thing comes and she's looking at me அப்படியே. And I was looking at the mirror. Then I was like, Shraddha, what happened? இல்லை அழகா இருக்கீங்க. I'm like, oh. So cute little things. Adada sunna that it was. But a very smart little thing. Yeah. Because very smart little thing. Actress இப்போவே வந்து அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கணும். நீங்கள் அந்த பாட்டில் பாருங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. டைமிங்கோட, ஏன்னா இட்ஸ் அ மியூசிக்கல் சாங் இல்லையா, யூ நீட் குட் டைமிங். And good dancer also. Yeah, she dances also very well. ஸோ அதில் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க அவங்களோட வர எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். நான் தொடர்ந்து நிறைய பேர் உங்களோட பியூட்டினஸை பற்றி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? The fitness secret, beauty, இதெல்லாம் எப்படி மேம் இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க? First, I think I have to say it is God's gift, definitely, and then how we maintain it is it's in our hands. So diet, and then some skincare routine that I follow, and other than mukhya, you just have to love yourself, your body, and your skin. So those are few little kunjo. I mean, I don't spend full day spend panna maten idile. But at least, those 2 hours for myself, that's what I do. மேம் உங்களோட டயட் பிளான், ஸ்கின் கேர் ரொட்டீன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நிறைய கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். Other depending. See, skincare routine I can't say, but a small tip I can say is that, you have to hydrate your skin. So drink a lot of water. That's rumba mukhyo. And use a good moisturizer. Keep it hydrated. You need not or 5,000 ka bottle wangit other face le ponno other. That's not really going to help. Most important thing is that your body from inside it has to be hydrated, and your skin has to be hydrated with a good moisturizer. I think these 2 things really help you to maintain a good skin. And பல வருஷம் இதை ட்ரை பண்ணுறேன், இன்னும் இதே கலரில் தானே இருக்கு. நம்ம ஏதோ தப்பான மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பேய் காதல் அப்படிங்கிறதுனால லைக் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கேரி மொமெண்ட்ஸ் உங்களோட லைஃப்பில் ஏதாவது இருந்திருக்கா? ஸ்கேரி மூமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருங்க சொல்லியிருக்காங்க. என் ஸ்டூடியோவே சொல்லியிருக்காங்க. என் ஸ்டூடியோ, this studio? Not this studio. My studio. ஆமாம், அது கொஞ்சம் ஸ்கேரியாக தான் சார் இருக்கும் உங்கள் ஸ்டுடியோ. I thought something. அவர் வந்து நிறைய தடவை I would have ran from here. Yeah. Okay. Go. டக்குனு பின்னாடி திரும்பிடாதீங்க. Oh God, Dharun. ஸோ இல்லை, நிறைய பேருங்க இன்ஜினியர்ஸ் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லியிருக்காங்க.
நைட்டு சில சமயம் லேட் நைட் ரெக்கார்டிங் நடக்கும்ல, அப்படியே படுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து மேலே டக் 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 டக்குன்னு யாரோ ஓடுற சவுண்டெல்லாம் வரும். நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது பூனையாக இருக்கவங்க விடுங்க விடுங்கன்னு. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து படுத்தார் ஸ்டூடியோவில். அவர் பார்த்தா என்ன, ஒரு நாள் காலையிலேருந்து தொடப்பத்தை வச்சுட்டாரு அவர் தலைக்கடியில். ஏன்னு கேட்டால் இல்லை சார் பேய் அப்போ தான் சார் வராதுன்னு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி So your studio is haunted? I mean மேபி இருக்கலாமா? it shouldn't be haunted. No, but I'm saying பார்ட்லியே நிறைய அந்த மூட நம்பிக்கையை இது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார் டைரக்டர். அந்த எலுமிச்சத்தை பிழியறது, தொடப்பத்தால் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ண பேய் வராதுன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என் ஸ்டூடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறையா நடந்திருக்கு. பட் எனக்கு இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. பட் யா அதான் இப்போ அவங்க பாட வருவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்னு. நீங்கள் ஏதாவது இப்போ எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போவே ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துடலாம். மேம் we are ready to share. I don't. You think I can sing? Look at my voice. I can't even talk like. What a sweet voice, man. Yeah, I know. Have you heard Dua Lipa's voice? Have you heard the Billie Eilish voice? இப்படி தான் இருக்கும். யா என்ன சரி ஓகே, நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன். நானும் இஷ்டத்தை எடுத்து விட்டேன். சம் டியூன் போட்டு விடுங்க. இப்போலாம் அந்த டெக்னாலஜி ஃபோன்லேயே வச்சுருக்கீங்களா? Okay, no singing, but yeah. தனியாக ஸ்பெஷலாக ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் பண்ணிட்டு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் கூடிய சீக்கிரம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, நான் வந்து கனவு வந்து நான் பேய் படம் பார்த்துவேன். அப்புறம் நைட்டு வந்துட்டு எனக்கு நல்ல கனவுலாம் வரும். நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லி ஸ்கேர் பண்ணுவேன், இந்த மாதிரி படம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை நான் தான் ஸ்கேர் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ மேம் உங்களுக்கு? இல்லை, I think மோஸ்ட்டாக லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக் இல்லை, அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். பட் நாட் லிட்ரலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் மை செல்ஃப். பட் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ. ஸோ உங்கள் டேரக்டர் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ பேய் காதல் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டில் பேயவே அவ்வளோ ரசித்து வர்ணித்து எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த மனுஷனை பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் பேய் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அவருக்கும் பேய்க்கும் சம்மந்தமே இல்லை. அவரோட ஃபஸ்ட்டு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, சர்வர் சுந்தரம்னு. பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பாடை பற்றியான ஒரு ஷெஃப்பு இதெல்லாம். ஸோ கண்டென்ட் சந்தனம் சார் நடித்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது வரும்போது பாருங்கள், இட் பி அ வெரி நைஸ் ஃபிலிம். ஏன்னா அந்த கதை ஃபுல்லாக நான் கேட்டிருக்கேன். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நாங்கள் சாப்பாடு வச்சு இன்னொரு பாட்டு பண்ணலாமான்னு கூட யோசிச்சுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி அவர் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஃபுட் ஃப்ரீக். அவர்கிட்ட நீங்கள் சென்னையில் எங்கே என்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இதுக்கு ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி தான் இதில் பேயை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்லி அவர் வந்து இஃப் ஹி ஸ்டடீஸ் அபவுட் சம்திங் அதை ஒரு மாஸ்டர் பண்ணிடுறது. அண்ட் அதனால தான் இந்த பாட்டை நீங்களே எழுதுங்க. ஏன்னா யூ கான் ஹாவ் அ பெட்டர் ரைட்டர். உங்கள் மைண்டில் ஒரு இதுவும் ஓடும்போது நீங்கள் எழுத. ஹீஸ் ஆல்சோ டைரக்டர், ஸோ ஹீ நோஸ். ஸோ அதனால் அவரை எழுதி இது பண்ணார். அண்ட் இந்த சாங்கை வந்து ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours to 30 hours தான் ஷூட் பண்ணோம். அதுக்குள்ளே இந்த சாங்கை வந்து பண்ணுறது ஆக்சுவலி இட்ஸ் குவைட் ஹார்ட். ஏன்னா ஒரு செட்டுக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேய் கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் கான்ஜரிங், ஆனபிள்ஸ். ஸோ ஒரு லைனுக்கு ஒரு பேய் காட்டுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லேயும் வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்டாக இப்போ நான் அவங்க இன்னும் 2 காமெடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆர்டிஸ்ட் கேரக்டர்ஸ் அவங்க வந்து பேய் கிடையாது. ஸோ இவங்களையும் காட்டணும் ஒரு 3 நிமிஷம் பாட்டுக்குள்ளே. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஆஸ் அ டிரெக்டர் ஹீ நோஸ் ஹவு டு ப்ளே இந்த மாதிரி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங். அது எப்படி கிளிக் ஆகும்னு தெரியல. பட் வி என்ஜாய்ட் டூயிங் எவ்ரி பிட் only because of one thing, பேய் காதல். not because of music or anything. அதெல்லாம் கடைசி தான். அந்த பேய் காதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் we enjoyed this whole thing. What do you think about காதல்? Love is a feeling you just feel towards the people that you know. I can't say love, but yeah, you're attached to. And this is quite a difficult question actually. I've never thought about it. What is love? Dharan, you answer no for me a little bit. What for about காதல்? காதல், You're a music காதல். காதல் ஒரு செம்ம படங்க. பரத் சார் அழகாக நடிச்சிருப்பாரு.
சந்தியாவும் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கடைசியில் கொஞ்சம் செத்துருவாங்கல்ல, அது மட்டும் நல்லா அது இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். Okay, you tell me what is love. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட காதல் லைஃப். தயவு செஞ்சு இந்த கேள்வியை நான் அப்போவே டெலீட் பண்ணலான்னு யோசித்தேன். அங்கேயே நான் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ கரண்ட்லி என்ன காதல்? வாட் இஸ் ரன்னிங்? இப்போ மைண்டில் பேய் காதல் தான் ரன்னிங். பேய் காதல். Actually, I should have said pay card. மைண்ட் யூ ஆர் ஒன்லி ரன்னிங். அப்போவே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கலன்னு சொன்னீங்கல்ல, தப்பு. நான் சொல்லவே இல்லையே, நீங்க தான் சொன்னீங்க. கிளிப்பிங்கை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க நினைச்சது கரெக்ட். அதுதானே நான் சொன்னேன். நினைச்சது கரெக்ட் தான். என்ன திடீர்னு என் பக்கம் திரும்புறீங்க எல்லாரும்? அந்த வார்த்தையை நான் என் வாயிலிருந்து சொல்லவே இல்லை, நீங்க தான் சொன்னீங்க. நம்ம அதுக்கு இப்போ ஏதாவது யோசிச்சிங்களா? Should I ask my director? Dharan, you also didn't help me with this question, illa? Kadal movie. அவங்க வந்து காதலை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவங்க நடித்த எல்லா காதல் படமும் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட நீங்கள் எல்லா படமும் அவங்க நடிச்சதெல்லாம் நினச்சி பாருங்கள். எல்லா லவ் சீனுக்கும் லவ் சாங்குக்கும் வந்து அவங்க நடித்த படங்கள் எல்லாமே ஒரு உதாரணம். அதுக்கு மேலே அவங்க என்ன போய் நடிக்கணும்? அவங்களால நிறைய பேருங்க காதல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நானும் அந்த உங்களோட லவ் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ட்ரை பண்ணேன் மேம். ஆனால் உங்களை மாதிரி பொண்ணு எதுவும் கிடைக்கல. அதனால அப்படியா? நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பிறந்துட்டீங்க. மேம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் இப்போ கேட்க போகிற கொஸ்டினை நிறைய பேர் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட. இன்றைக்கி எத்தனை இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னு தெரில. எல்லா இன்டர்வியூலையும் இந்த கேள்வியை தவிர்த்திருக்க முடியாது. ஸோ இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு மேம். இப்போது சமீபத்தில் கில்லி படம் கூட ரீரிலீஸ் ஆச்சு. 7G ரெயின்போ காலனியோட ப்ரொடியூசரும் கூட அவர். எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த படத்தோட ரீரிலீஸ் தான். தெலுங்குலாம் ரீரிலீஸ் ஆகி செம்ம வைபெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரியுமா? இல்லை ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கண்டிப்பாக ஐ திங்க் இட் ஷுட். இப்போ கில்லி பண்ணியிருக்காங்க, தெலுங்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. 7G பிருந்தாவன் காலனி ரிலீஸ் பண்ணிட்டோம் தெலுங்குல. 100% I think Tamil audience கிடைக்கு அந்த re-release, 7G re-release will definitely happen. That's what I feel. But it's still under planning and let's see what the producer decides. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் சார். அந்த காதல் வந்து அவங்க இல்லைனா கூட அவங்களோட நினப்பில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. காதல் எப்பவும் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் மேம், ப்ளீஸ் மேம். I think the character and the whole script, it's a lovely love story. More than I think audience is not able to forget it. I as an artist can't forget that role and that script. It's one of the most important movies in my career. So I'm really happy and I feel blessed to be part of such a great film. யாராருக்கெல்லாம் 7G ரெயின்போ காலனி ரீரிலீஸ் ஆகணுமோ எல்லாரும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் மேம். நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் நடித்த படங்கள்லேயே ஒரு 2-3 படங்கள் திரும்ப பார்ட் 2 எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. புதுப்பேட்டை, 7G ரெயின்போ காலனி, இதெல்லாமே பார்ட் 2 எப்போ எதிர்பார்க்கலாம் மேம்? அதோட எனக்கு தெரியல. I think the best person to answer this is Selva sir. ஏன்னா he is the director. So the producer and the director has me also as an audience like you, I would love to see it on screen again in part 2 also. But will it happen? Part 2 will happen or not happen? I think the best person to ask is Selva sir, not me. Anyway, thank you so much. இந்த பேய் காதல் ஹோல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. India's finest audio wearable brand, starting at 999.